குட் மார்னிங் கைஸ். டே 2. ஆக்சுவலாக செம்மையாக தூங்கிட்டேன். இப்போ தான் எழுந்தேன். அவங்களாம் எழுந்து சாப்பிடவே போயிட்டானுங்க. இன்றைக்கி ஈவினிங் க்ரூஸ் இருக்குது. போயிட்டு கண்டினியூ பண்ணேன். நேற்று உங்களுக்கு ரூம்லாம் எதுவுமே காட்டல. பெட்ரோல் குடிக்க காரம் போய்து நின்றுட்டே குடிக்குது. சரியான மொடா குடியார பைக் மாஸ்டர் இது. ஆக்சுவலாக ஒரு சிம்பிளான ரூம். பூன் சாக் அப்படின்னு ஒன்று சூப்பராக இருக்குது. லிட்ரலி ஒரு 6.5 6.8 கிட்டே பே பண்ணேன் 3 டேஸ்க்கு. 2 பேர் தங்குற மாதிரி. ஃப்ரிட்ஜு, எலக்ட்ரிக் குக்கர், அயன் ஸ்டாண்டு, மைக்ரோ ஓவன், டிவி, ஏசி, பால்கனி, மேலே ரூஃப் டாப் இருக்குது. இன்னும் போல் இன்றைக்கி தான் போய் பார்க்கணும். ஒரு சிம்பிளான ரெஸ்ட் ரூம். அவ்வளோதான், கிளம்பியாச்சு. போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே 7-Eleven போயிட்டு சும்மா எதாவது சாப்பிட்டுட்டு க்ரூஸ் போகணும். முடிஞ்சால் தாய் மசாஜ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். நேற்று ஏன்னா ரொம்ப நடந்துட்டோம். ஸோ காலுக்கு மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே டுவர்ட்ஸ் க்ரூஸ் போக வேண்டியதான். சாவோ பிரயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிவர் உள்ள போகணும். அதை எப்படி இருக்கும் உங்களுக்கு காட்டுறேன். சரி கைஸ், பாய். இங்கே தான் நம்ம ரூம். லிஃப்ட் வந்துச்சு. ரூஃப் டாப் இருக்குது. ரூஃப் டாப் போய் பார்க்கணும். இன்னும் பார்க்கவே இல்லை. வெளிநாட்டு வாழ்க்கையும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. சுத்த வரதுக்கே எப்படி இருக்குது. வேலைக்கு போகிறவங்க அப்புறம் படிக்க போகிறவங்க ரொம்ப பாவண்டா. சரி போய் பார்க்கலாம் ரூஃப் டாப் எப்படி இருக்குது. Oh my god. குட் மார்னிங் guys. Day 2. இதான் நம்மளோட ரூஃப் டாப். இங்கே உட்காந்து நம்ம பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணலாம். நேற்று ஆனால் நம்ம எங்கேயுமே போகல. நேற்று நான் இங்கே வரவே இல்லை ஆக்சுவலாக. சூப்பரில் சூப்பர் ரூமு. வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரூமை புக் பண்ணுங்கள். சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. பூ சாக் அப்படின்ட்டு சாந்தோன் சிட்டியில் இருக்குது, பேங்காக். செம்மையாக அசிஸ்ட் பண்ணுறாங்க. கியோ, பூ, அப்புறம் நிறையா பேர். அவங்க நேம் தெரில, எல்லாரையும் மென்ஷன் பண்ணுறேன். ஆக்சுவலாக பூ சாக் அப்படின்ட்டு ஒரு ரூம் இது சாந்தோன் சிட்டியில் இருக்குது. ரொம்ப சூப்பராக அசிஸ்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்தீங்கன்னா இங்கே தங்கலாம். இன்னொன்று என்னென்னா, ஆஃபோர்டபுள் ப்ரைஸில் சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி வியூவோடு இந்த ரூம் இருக்குது. ரூஃப் டாப் கண்ணு கூசுது. ஒரே நிமிஷம். நம்ம சென்னையோட பயங்கர வெயிலுங்க இங்கே. ஸோ பிளான் பண்ணி வாங்க அதுக்கேற்ற மாதிரி. பசங்க தான் சாப்பிட போயிட்டாங்க. நான் மட்டும் தான் சாப்பிட போனோம். சரி சும்மா ஜஸ்ட் ரூஃப் டாப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா நேற்று பார்க்கவே வரல, இன்றைக்கி தான் பார்க்க வந்தேன். அல்டிமேட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த வியூ. வாவ், அல்டிமேட்டில். நைட்டில் பார்த்தா தெரியும் போல. நைட் எப்படி செக் பண்ணி பார்த்தலாம். நான் நைட் வியூவும் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். சரி அப்படியே போய் எதாவது சாப்பிடணும், பசிக்குது. ஆக்சுவலாக செம்மையாக தூங்கிட்டேன். தூங்குனதுனால எழுந்து போக முடியல. அவங்களாம் சாப்பிட போயிட்டாங்க. நான் இப்போ போயிட்டுருக்கேன். 7-Eleven எதாவது சாப்பிட்டுட்டு அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் ரூம் போயிட்டு. ஆக்சுவலாக செம்மையாக இருக்குது. நான் இருக்கிற ரூமும் சரி, அந்த வேவும் சரி.
இந்த நம்ம ஊரில் இப்போ இந்த மவுண்ட் ரோட்லலாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஹைஃபையான ஏரியா பக்கத்துலேயே ஒரு ஸ்லம் மாதிரி, அது மாதிரி தான் இது. அது கிட்டத்தட்ட ஹைஃபையான ஏரியா, பக்கத்தில் வந்து ஸ்லம் மாதிரி இல்லை, கொஞ்சம் ரொம்ப ரூரல் ஏரியா மாதிரி இருக்காங்க. ஃபுட்லாம் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்குது. பக்கத்துலேயே மார்க்கெட்லாம் வேறு இருக்குது. நான் அப்படி நான் பார்த்து போய் காட்டுறேன், சும்மா பாருங்கள். பேக் கேமராவில் காட்டுறேன். நம்ம இங்கே தான் போகணும். பாருங்கள், இது வரைக்கும் ஃபுல்லாக ஹைவேயாக அந்த ஏரியாவிலேருந்து கொஞ்சம் மார்க்கெட் மாதிரி வருது. ஃபுல்லாக டொயோட்டா வண்டி தாங்க, அல்டிமேட்டாக வச்சுருக்காங்க இங்கே. விண்டேஜ் கார்ஸ். Honda City, Type 2R, BM Benz. நேற்று இந்த வண்டி பார்த்தேன். ஆக்சுவலாக விண்டேஜ் காரில் ஒரு ட்ரக் மாதிரி ரெடி பண்ணி விண்டேஜ் வெஹிக்கிள், 2 வெஹிக்கிள், ஒன்று ஹோண்டா, இன்னொன்று சுசுகி சம்திங். அல்டிமேட்டாக இருக்குது. எல்எக்ஸ் டொயோட்டா. இது ஆக்சுவலாக 2 பாட்டாக வந்துடும் நினைக்கிறேன். இது இந்த டே ஒரு பாட்டாக போட்டுட்டு க்ரூஸை தனியாக ஒரு பாட்டாக போடுறேன். சரி, அப்படியே நான் நடந்து போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சோலோவாக நடந்து போயிட்டுருக்கேன்னா லைட்டாக அப்படி இருக்குது. ஏரியா வந்து சூப்பரான ஏரியா, பட் நிறையா மக்கள் வர்றதுனால இந்த டைமில் வந்து கொஞ்சம் ரிஸ்கி அதிகம். யார் எப்படி என்ன இருப்பாங்கன்னு தெரியாது. பட் பேங்காக் இஸ் சேஃபஸ்ட் கண்ட்ரி தான் சொல்கிறாங்க. இந்த தடவை நிறைய டூரிஸ்ட் வந்திருக்காங்க. ஆல் ஓவர் த வேர்ல்டு இந்த சங்க்ரான் ஃபெஸ்டிவலுக்கு வருவாங்க போல். சூப்பராக இருக்குது, செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க எல்லோரும் சொல்கிறாங்களா, பேங்காக் ஒரு வாட்டி போயிட்டீங்கன்னா அடிக்கடி பேங்காக் போவீங்கன்ட்டு. அது லிட்ரலி உண்மைங்க. அல்டிமேட்டாக இருக்குது. நேற்று அதை நான் ரியலி அந்த வைப் பண்ணேன். பாய் வாங்கினேன். எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க, டேய் என்னடா 2 கலர் மாற்றி வாங்கிட்டு வந்திருக்கேன்ட்டு. இது ஏதோ புது ட்ரெண்டுன்னு சொன்னாங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். சிரிக்கிறாங்க. அதான் சொன்னேன், நம்ம ஊரில் போட முடியாது, ஆனால் வெளியூரில் போடலாம். ஸோ அதுக்காக தான் வாங்கினேன். சரி ரைட், என்னமோ பண்ணேன். நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. எல்லாமே ஸ்கை தாங்க, பாருங்களேன். அல்டிமேட்டாக கட்டி வச்சுருக்காங்க. பில்டிங்ஸ், லாட்ஸ் ஆஃப் பில்டிங்ஸ், ட்ரக்ஸ். இந்த பக்கெட்டில் ஃபுல்லாக இந்த தண்ணியை கொட்டிட்டு அப்படியே வந்து ஜாலியாக வைப் பண்ணாங்க எல்லோரும். ஆக்சுவலாக நடந்து வந்துட்டு இருந்தேன் சொன்னல, ஸ்டெப்ஸ். ஆக்சுவலாக ரோட் கிராஸ் பண்ணுறதுக்கு இந்த பிரிட்ஜ் போட்டிருக்காங்க இங்கே. அல்டிமேட்டாக இருக்குது. திஸ் வாட் த வியூ. ஆக்சுவலாக சோலோவாக நடந்து போயிட்டேன். ஆனால் எல்லோரும் வெளியே போயிட்டாங்க. ஓகேங்களா? நைட்டு வந்து முடிஞ்சால் இந்த பிரிட்ஜில் நிற்கலாம். நைட் வியூ நல்லா இருந்தது, பட் நைட் நாங்கள் போகல. வரல வரல. எக்ஸாக்ட் வியூ தான். பைக்ஸு ஸ்கூட்டர்ஸ்லாம் பறக்க விட்றாங்க இங்கே. டுக்குன்றது ஷேர் ஆட்டோ போல் இருக்குது. அச்சு அவசரம். ஆக்சுவலாக நம்ம ரூம் அங்கே இருக்குது, ஃப்ரெண்ட் ரூம் இங்கே இருக்குது. நடுவில் ஒரு இந்த ஆறு போகிறதுனால என்ன சார் ஆறா இது என்ன சொல்கிறது, ஏதோ போகுது. இது போகிறதுனால ஆக்சுவலாக அவங்களாம் ஃபஸ்ட்டே புக் பண்ணிட்டாங்க. நான் வந்து ரொம்ப லேட்டாக புக் பண்ணேன். ஸோ நான் லேட்டாக புக் பண்ணதுனால எனக்கு அங்கே ரூமு. பட் ஆனால் ரூம் சூப்பராக இருக்குது. மஸ்ட் ட்ரை பூன் பூசாக். நான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கேட்குறேன். அவங்களுக்கு ஒரு இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது, பட் நம்மள மாதிரி மக்கள் தெரியாமல் யாராவது வந்தாங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாங்க. இங்கே பாருங்க, குழந்தைங்களாம் வாக்கிங் போகிறாங்க. நம்ம ஊர் மாதிரியே ஷெல்
பெட்ரோல் பம்ப். நிறைய நைட்டு நம்ம இங்கே தான் கழிச்சிருக்கோம். ஓல்டு வென்டோ, வோக்ஸ்வாகன் ஓல்டு வென்டோ எப்படி இருக்குது பாருங்களா ஷேப்பு. நம்ம ஊரில் வென்டோ அல்டிமேட்டாக இருக்கும், இங்கேயும் வேறு மாதிரி இருக்குது. என்னோடய ஃபேவரட் காருங்க வென்டோ. கேம் ஃபார் ஃபுட் மசாஜ். A few moments later. ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது வச்சிருந்தாரு, வச்சாரு அப்படியே வச்சுட்டு அது எவ்வளவு ஸ்மூத்தா இருந்தது தெரியுமா. அவரு 90ல ஓட்டினதும் பட் நோ பெட் ஓகேவா. அடுத்த ரைட் நெக்ஸ்ட் இல்லாம அதுக்கு அடுத்தது மச்சான் அவர்கிட்ட மேப் காமிச்சிடுற பேசாம, ஏன்னா அவர்கிட்ட மேப் இல்ல. இதான் நெக்ஸ்ட் ரைட்லாம் இல்லடா. நெக்ஸ்ட் ரைட் கமா அதுக்கு அப்புறம் இதான் நெக்ஸ்ட் ரைட் அதுக்கு அப்புறம் நேத்தே கேட்டேன் நலங்கு பூசலாமா அது ஒவ்வொரு அது ஒவ்வொரு இடத்துல கூட்டு போய் ஸ்பெஷல் நலங்கு வைக்கிறோம் மச்சான். நமக்கு வந்து பர்றா அந்த பையன் விளையாடுறான் பர்றா மச்சான். அது இந்த இடத்துல தான்டா விளாட்றாங்க அந்த மாதிரி. வைக்கணும். நான் வைக்கணும். நீ இல்ல நீ இப்போ போ, நான் வந்து நீ அப்படியே வா. நீங்க தான் கூட்டு வந்து விடுவாங்க. நைட் ஃபுல்லா இருக்கும். ஓகே ஓகே. ஆக்சுவலாக டைம் ஆயிடுச்சு, ஸோ ஹரிபரியாக போயிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. மாற்றிட்டு வரதுலாம் டைம் இல்லை. ஸோ சிவாவோட ட்ரெஸ் போட்டு கிளம்பி வந்துட்டேன். ஜஸ்ட் பேண்ட்டை மட்டும் மாட்டேன். ஆக்சுவலாக நாங்கள் போகிறது பார்த்தீங்கன்னா சாவோ ப்ரையா அப்படின்ட்டு ஒரு க்ரூஸ் டின்னர். ஸோ இந்த க்ரூஸ் டின்னருக்காக தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். கமான் ட்ரைன் பண்ணியா நீதையா போன் கட்டுறது பாரு. 29 ஆக்சுவலாக நாங்கள் இந்த க்ரூஸ் புக் பண்ணியிருந்தோம். ஸோ லேஸ்ட் டைமில் வரலாம் அப்படி போக வேண்டியதாக இந்த போயிட்டு க்ரூஸ் போயிட்டு கண்டினியூ பண்ணலாம்.